2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சட்டப்பேரவையில் போட்டியிட விரும்புபவர்களை அமித்ஷா தேர்வு செய்து வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் அதாவது மேல்மட்ட நிர்வாகிகளும் தற்பொழுது தமிழகத்தில் முகாமிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மாவட்ட ரீதியாகவும் மண்டல ரீதியாகவும் ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது. இதில் 80% வேட்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளாக இருப்பார்கள் என ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. மற்றும் 20% நபர்கள் அதாவது மாநில பொறுப்பில் இருப்பார்கள் எனவும் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தகவலின் அடிப்படையில் அதாவது இந்த விவரங்களானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அதாவது தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் மற்றும் அது மட்டுமல்லாமல் மாநில செயலாளர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் தமிழகம் முழுவதும் சென்று அதாவது தங்களது கட்சியின் நிர்வாகிகள் அதாவது நகரம், ஒன்றியம், பேரூர் கழகம் உள்ளிட்டவைகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தாங்கள் அங்கம் வைக்கக்கூடிய அதிமுகவிடம் 80 சீட்டுகளை கேட்கலாம் என யோசித்த நிலையில் தற்பொழுது 50 சீட் வரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக தரப்பில் கோரப்பட்டது. ஆனால் அவர்கள் 23 சீட்டிலிருந்து 30 சீட்டுகள் வரை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது உளவுத்துறை மற்றும் தனியார் தேர்தல் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனத்தின் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டதில் 30 தொகுதிகள் பாஜகவுக்கு கணிசமாக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதியில் போட்டியிட அந்த போட்டிகளை அதிமுகவுடன் கேட்க தற்பொழுது யூகங்களை வகுத்து வருவதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும், தமிழகத்தில் தொடர் பாஜக எதிரலையானது இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவுடைய வியூகங்கள் தமிழகத்தில் சாத்தியப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மோனிஷுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ், சென்னை.